யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரிய வழக்கில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்து கடந்த 12ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சவுக்கு சங்கருடைய தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது. ஏற்கனவே நேற்றைய தினம் இந்த வழக்கு நேற்று காலை விசாரணைக்கு வந்தது. நேற்று பிற்பகலே இந்த வழக்கில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்ததற்கான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படி தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கானது இன்றைய தினமே இறுதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் தங்களையும் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பத்திரிகையாளர் சத்யா ரவிச்சந்திரன் மற்றும் வீரலட்சுமி, தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி ஆகியோர் முறையிட்டார்கள். அதே போல மனுவும் தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார்கள். சவுக்கு சங்கரை கூண்டாசிலிருந்து விடுவிக்க கூடாது என்று இரண்டு பேர் தரப்பிலுமே ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் இரண்டு நீதிபதிகளிடையே ஒரு கருத்து மாறுபாடு ஏற்பட்டது. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசிடம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட பிறகு அந்த விளக்கத்தை கேட்ட பிறகு இந்த வழக்கை இறுதி விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நீதிபதி பாலாஜி தெரிவித்தார். ஆனால் நீதிபதி சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை இன்றைய தினமே தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்யாவிட்டாலும் இன்றைய தினமே விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் இரண்டு பேருமே தற்போது தங்களுடைய உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதன்படி நீதிபதி சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் தன்னை அதிக செல்வாக்கு மிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக சந்தித்ததாகவும் அவர்கள் இந்த வழக்கில் அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என நிர்பந்தித்ததாக தெரிவித்தார். அதன் காரணமாகவே இந்த வழக்கை அவசரமாக தான் விசாரித்ததாக தெரிவித்தார். எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் முறையான விதிகள் பின்பற்றாமல் குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. எனவே அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து அவர் உத்தரவிட்டார். ஆனால் நீதிபதி பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று தான் உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவித்தார். எனவே இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட உத்தரவு பிறப்பித்ததால் இந்த வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு பரிந்துரைத்து தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு இரண்டு பேருமே தற்போது பரிந்துரைத்துள்ளார்கள். அதே போல சவுக்கு சங்கரை கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றவும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.